ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஜாம்பி மூவி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நான் எந்த ஜாம்பி மூவியும் போட்டதே கிடையாது. இது நல்லா ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹைப்பும் பண்ணிடுங்க. இந்த மூவியோட ஸ்டார்ட்டிங்லயே நிறைய ஜாம்பிய தான் காட்டுறாங்க. ஒரு பில்டிங் மேல இருந்து எக்கச்சக்கமான ஜாம்பி வந்து கீழ விழுந்துகிட்டு இருக்கு. அப்ப நியூஸ்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏரியா ஃபுல்லா வந்து ஜாம்பி வைரஸ் வந்து பரவி இருக்கு. நீங்க வந்து சேஃபா இருங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்த சீன்ல வந்து ட்ரெயின்ல தான் காட்டுறாங்க. ட்ரெயின்ல வந்து ஒரு பொண்ணு இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு ஜாம்பி இருக்கு. அந்த பொண்ணு வந்து அந்த ஜாம்பிய பார்த்து பயந்துடுறா. ச்சே! நான் உன்ன பார்த்து பயந்தே பயந்துட்டேன். ஆனா உன்ன பார்க்கறதுக்கு வந்து ரியலாவே இருக்கே. ஹாலோவீன் வந்துடுச்சா என்ன? ஹாலோவீன் காஸ்டியூமா போட்டிருக்கேன்ற மாரி அந்த பொண்ணு வந்து அந்த ஜாம்பிய தொட்டு தொட்டு பார்க்கறா. ஜாம்பிய தொட்டா எந்த ஜாம்பிக்கு தான் பிடிக்கும்? அந்த ஜாம்பி என்ன பண்ணிடுச்சுன்னா, எந்த பொண்ண டச் பண்ணாலும் அந்த பொண்ண வந்து நல்லா கடிச்சு விட்டுடுச்சு. எல்லாருமே வந்து ஆன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ட்ரெயின் வந்து அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஷன தான் காட்டுறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஃபோன பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அப்பா வந்து ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு. இது மாரி வந்து ஊர சுத்தி வந்து நிறைய ஜாம்பி இருக்கு. அதனால நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, "அப்பா ரீசென்ட் டைம்ல வந்து நீங்க நிறைய ஜாம்பி மூவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால வந்து நீங்க இது மாரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்கிட்ட வந்து அங்கிள் இருக்காங்க" அப்படின்னு சொல்லி அவ திரும்பி காட்டுறா. அவ பேக்ல வந்து ஒரு கீ செயின் மாரி இருக்கு. அந்த கீ செயின தான் அவ அங்கிள்ன்னு சொல்றா போல. அப்படியே வந்து ஜாம்பி வந்தாலும், நானே வந்து அந்த ஜாம்பிய கொன்னுடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு 2 பாய்ஸ் வந்து நம்ம ஹீரோயின பத்தி பேசிட்டு இருக்காங்க. "உனக்கு உண்மையாலே அந்த பொண்ண புடிக்கலையான்னு?" ஒரு பையன் கேட்கறான். "சீ வாய மூடுறா" அப்படின்னு சொல்லி அவன தள்ளி விடுறான். பக்கத்திலேயே வந்து வேற ஒரு பொண்ணு. அப்பதான் வந்து அவளுக்கு வந்து ஜாம்பி வைரஸ்னால அட்டாக் ஆயிருப்பா போல. அவ டொப்புன்னு கீழ விழ, "ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு?" அந்த பையன் வந்து காலாலேயே வந்து எட்டு உதைக்கிறான். அந்த பொண்ணு உழுந்து, நெளிஞ்சு ஒரு மாரி ஜாம்பி ஆக்டிவிட்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே ஸ்டேஷன்ல வந்து வேற ஒரு பொண்ணு இருக்கா. வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருக்கா. அவன் சொல்றான், "சரி, சரி நீ நடிச்சது போதும். நாங்க வந்து பயந்துட்டோம். போதும் நிப்பாட்டு" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஜாம்பி கிட்ட சொன்னா வந்து கேட்குமா என்ன? அது வந்து நல்லா ஒரு மாரி தலைகீழா நிக்குது. அதுல ஒரு பையன் சொல்றான், "ஏய் இவன் என்ன உண்மையாலே ஜாம்பி மாரி பண்ணிக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து திரும்பி பார்க்கறா. அவங்க அப்பா கிட்ட தானே ஃபோன் பேசிட்டு இருக்கா. "அப்பா நான் வந்து உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு" சொல்லி ஃபோன வச்சுட்டு அந்த பசங்கள மிரட்டுறா. "நீ எதுக்கு இது மாரி புல்லி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "நான் அப்படிதான் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். அந்த ஜாம்பிய புடிச்சு இப்படி திரும்ப அந்த பொண்ணோட கண்ணு ஒயிட் ஆயிடுது. கழுத்து எல்லாமே பிளாக் ஆயிடுது. அவன் வந்து பயப்படுறான். "ஐயய்யோ! இது உண்மையாலே ஜாம்பி போல" அப்படின்னு பயப்படுறான். அந்த ஜாம்பி என்ன பண்ணிடுது, அந்த பையன போட்டு கடிச்சு விட்டுருது. அந்த பையன கடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பையன வந்து கடிக்கலான்னு போறப்போ, அவன் வந்து வேற ஒருத்தன கோட்டு விட்டு ஓடிடுறான். அந்த ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின்ல ஃபுல்லாவே வந்து ஜாம்பி தான். எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டு, கத்திக்கிட்டு அப்படியே தான் இருக்காங்க. எக்கச்சக்கமான ஜாம்பி ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாளா, அவள வந்து கடிக்க வர, நம்ம ஹீரோயின் தான் என்ன பண்ணியிருக்கா, அங்க வந்து ஒரு பக்கெட் இருக்கு. அத ஜாம்பி மேல போட்டு கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு ஓடி வராங்க. ஃபுல்லா செம்ம ஜாம்பி. கடைசியா வந்து ஒரு ட்ரெயின்லயுமே ஏறிட்டாங்க. ட்ரெயின்ல ஏறுனதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருக்கா. "அம்மா, அம்மா" அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப இரக்கம் குணம் படைச்சவ. நம்ம வந்து எப்படின்னா அந்த பொண்ண காப்பாத்துருவேன்னு சொல்லிட்டு ட்ரெயின விட்டு இறங்குறா. எல்லாரும், "ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன எல்லாரையும் வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அது எதுவுமே கண்டுக்கல. ஏன்னா ஹீரோயின் தான் வந்து ஆல்ரெடி நிறைய பேர காப்பாத்தியிருக்காங்க. அந்த சின்ன பொண்ண காப்பாத்துறது வந்து இவங்களுக்கு பிடிக்கவே இல்ல. அவங்க அம்மாக்கு வந்து ஜாம்பி ஆயிட்டாங்க போல. நம்ம ஹீரோயின் இல்ல வா வான்னு சொல்லி இழுக்க, அந்த பொண்ணு வந்து வரமாட்டேன், வரமாட்டேன்னு அழுதுகிட்டே இருக்கா. வான்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்குள்ளேயும் ஏத்திட்டான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, டோர வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. "ஏய் ஏன் இப்படி பண்ற? ஓப்பன் பண்ணுன்னு சொன்னா, நீ தான் வந்து எல்லாரையுமே காப்பாத்துறல்ல. உன்ன நீயே முடிஞ்சா காப்பாத்திக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதவங்க. ஸோ நம்ம ஹீரோயின சுத்தி எக்கச்சக்கமான ஜாம்பி. நம்ம ஹீரோயின வந்து கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட வரப்போ, நம்ம ஹீரோயினுக்கு வந்து யாரோ கால் பண்றாங்க. அந்த கால் பண்ற சவுண்ட கேட்டோனே எல்லா ஜாம்பியும் வந்து நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. "இது எப்புட்றா அது இப்படிலாம் டான்ஸ் ஆடுது?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த கால் சவுண்ட் வந்து முடிஞ்ச உடனே மறுபடியும் நம்ம ஹீரோயின வந்து அட்டாக் பண்ணலான்னு கிட்ட வரப்போ, ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அவள வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. அப்படின்னு சொன்ன உடனே எல்லா ஜாம்பியும் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. "என்னடா அது?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க. தூரத்துல நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ தான் வந்து ஜாம்பி கிங்கு. பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் அழகா இருக்காங்க. ஆனா ஜாம்பின்றதுனால வந்து மூஞ்சி ஃபுல்லா வெள்ள பெயிண்ட்ட தான் அடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்த உடனே கைய நீட்டுறான். நம்ம ஹீரோயினும் வந்து தேங்க் யூ அப்படின்னு சொல்லி எழுந்துச்சுக்கிறா. எழுந்த உடனே ஹீரோவோட கண்ண பார்த்தா, ஐய்யயோ! நீ ஸாம்பியான்னு சொல்லி பயந்துர்றா. நம்ம ஹீரோவுனால வந்து ஒண்ணும் பேச முடியல. ஹீரோயின் வந்து இத பாரு என் கிட்ட வந்தனா நான் அட்டாக் பண்ணிடுவேன்னு சொல்லி பொம்மைய தான் அப்படி காட்டுறா. நம்ம ஹீரோவும் வந்து தொட்டு பார்க்குறாங்க. அடுத்தது உன் மூஞ்ச நீயே பாரு அப்படின்னு சொல்லி பாக்கெட்ல இருந்து ஒரு கண்ணாடி எடுத்து குடுக்குறாங்க. கண்ணாடியுமே வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து பயமா இருக்கு. நான் யாரு தெரியுமா? நான் வந்து ஸாம்பியோட பிரெயின நான் வந்து சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோ வந்து சைலன்ட்டாவே இருக்காரு. நான் ஓடுறேன் விட்றா சாமி அப்படின்னு நம்ம ஹீரோயின் போக பேக்க புடிச்சு இழுத்து ஹீரோயின வந்து திருப்பிக்கிறாரு. அப்ப ஹீரோக்கு வந்து ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. இவங்க சின்ன வயசுல இருக்கிற
இருக்கிறப்போ அதே மாரி ஹீரோவும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து போற சமயத்துல வந்து ஹீரோ புடிச்சு இழுத்து திருப்புவார் போல. அந்த விஷயத்த தான் வந்து ஹீரோ நெனச்சு பார்க்குறான். ஹீரோயின்ல "என்ன தொடாத, என்ன தொடாதன்னு" சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின வந்து முத்தம் குடுத்துடுறாரு. முத்தம் குடுத்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து மயக்கம் போட்டுர்றா. மயக்கம் போட்ட உடனே நம்ம ஹீரோயின தூக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு ரூம்ம தான் காட்டுறாங்க. அந்த ரூம்ல வந்து நம்ம ஹீரோயின் படுத்துக்கிட்டு இருக்க. அப்பதான் வந்து அவ எழுந்துச்சுக்கிறா. "என்ன நான் உயிரோட இருக்கனா? அப்பனா வந்து அவ என்ன சாப்பிடலையா?" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நம்ம ஹீரோயின் வந்து கீழ வரா. கீழ வந்துட்டு இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோவோட அம்மா, அப்பா வந்து ஏதோ ஒரு ஃபுட்ட தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பச்சை கறிய வந்து ஒரு மாரி கட் பண்றது கூட வந்து ஸாம்பி எப்படி பண்ணுமோ, அது மாரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "கைஸ் நீங்க எல்லாரும் ஸாம்பியா?" அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா, அப்பா, ஹீரோ எல்லாருமே வந்து கையில வந்து கத்தி, ஒரு ஸ்பூனு, கறி அத எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் முன்னாடி வராங்க. ஜாம்பி எப்படி நடந்து வரும், அது மாரி தான் நடந்து வராங்க. நம்ம ஹீரோயின் வந்து பயந்துடுறா. "இத பாருங்க, என்ன சாப்பிடாதீங்க. என் ஸ்கின் வந்து ரொம்ப கசப்பா இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு புடிக்காது. ப்ளீஸ் சாப்பிடாதீங்க, சாப்பிடாதீங்கன்னு" ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்பூனாலேயே வந்து ஒண்ணு ஊட்டி விடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து, "ஓ! இத ஃபீட் பண்றதுக்காக தான் வந்தியான்னு?" கேட்க, நம்ம ஹீரோவும் வந்து ஆமான்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து ஹீரோவோட அம்மாவும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஊட்டி விட, ஹீரோயினும் வந்து சாப்பிட்டுடுறா. ஒரு வேளை வந்து இவங்க சாப்பாடுனா குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன சாப்பிட போறாங்களோன்னு பயந்துகிட்டே இருக்கிறப்போ, அவங்க அப்பா வந்து கையாலேயே எடுத்துட்டு வந்து "ஏன்டா?" அப்படின்ற மாரி குடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி பயப்படுறா. உடனே ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பாவ போட்டு அடிச்சுட்டு, "ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உன்னோட டர்ட்டி ஹேண்ட்னால இப்படி குடுக்குறீங்க. உன்ன பார்த்த உடனே வந்து மருமக வந்து பயந்துட்டாள" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ போட்டு கடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இன்னும் பயமாயிடுச்சு. ஐயய்யோ! அடுத்தது நம்மள தான் கடிப்பாங்களோன்ற மாரி அவ பயந்துகிட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மாவும், அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டே வேற ஒரு இடத்துக்கு போக, இவங்க திடீர்னு ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க? இதுதான் சான்ஸ். நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம்ன்னு நம்ம ஹீரோயின் ஓடுறப்போ, ஹீரோ வந்து குறுக்க வந்துடுறாரு. "என்ன நீங்க இருந்து ஓட போறியான்னு?" சொல்ல, "இல்லையே, இல்லையே" அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. இது மாரி எனக்கு கால் வருது. நான் பேசவான்னு கேட்க, பேசு" அப்படின்னுறாரு. அந்த ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "உன்ன இது மாரி கடத்திட்டு போயிருக்காங்கல்ல, அவன் தான் வந்து ஜாம்பி கிங்கு. நீ வந்து அவன் கூட இருந்து ஏதோ உனக்கு சீரம் மாரி எடுத்தன்னா, இந்த மக்கள வந்து காப்பாத்திடலாம். மக்களோட உயிர் எல்லாமே வந்து இப்போ உன் கையில தான் இருக்கு" அப்படின்ற மாரி சொல்ல, கண்டிப்பா வந்து நான் காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு போன வச்சிடுறா. ஹீரோவ வந்து அப்படியே புடிச்சுக்கிட்டு ஒரு செவுத்துல நிக்க வச்சுட்டு, இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஷர்ட் பட்டன வந்து கழட்டலான்றான். அவளால வந்து கழட்டவே முடியல. நம்ம ஹீரோவே வந்து கழட்டிடுறாரு. ஹீரோவோட செஸ்ட்ல கைய வச்சுட்டு, "இது ரொம்ப ஹார்டா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட க்ளோஸா இருக்க மாரி பண்ண, நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, ஹீரோயின தூக்கிட்டு அந்த பெட்ரூம்க்கு தான் போயிடுறாங்க. பெட்ரூம்ல போட்டு படுக்க வச்சுட்டு, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்க, "சரி வா, கிட்ட வா, நம்ம வந்து பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ல வா வான்னு கண்ண மூடிட்டு முத்தம் குடுக்குற மாரி பண்ணிக்கிட்டு இருக்கா. பக்கத்துல வந்து ஒரு பாக்ஸ் மாரி இருக்கு. அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோயின் மேல கொட்டுறாரு. என்னன்னு பார்த்தா, ஒரு 100க்கு மேல வந்து காண்டோம் இருக்கும். "ஓ! நீங்க கூட இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் பேசிக்கல. "இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ படுக்க வச்சுட்டு, நம்ம ஹீரோயின் வந்து நல்லா க்ளோஸ் அப்பா ஒரு மாரி இருக்க. "எனக்கு வந்து ஸாம்பி பேபி வேணும். நம்ம வந்து இப்பவே அது மாரி பண்ணலாம்ன்னு" நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து ஒண்ணு நெனச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா இன்டிமேசி ஆனதுக்கப்புறம், ஹீரோ அழுவுற மாரியும், ஹீரோயின் வந்து "எதுக்கு நீ இப்படிலாம் அழுதுகிட்டு இருக்கன்னு" சொல்றான். அடுத்த கொஞ்ச நாள்ல வந்து இவங்களுக்கு குழந்தையும் பொறக்குது. நம்ம ஹீரோயின் வந்து அழுதுகிட்டு இருக்கா. "என்ன இந்த குழந்தை வந்து இவ்ளோ அக்லியா இருக்கு. எனக்கு பிடிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோ கையில குடுக்க, ஹீரோ வந்து பார்க்குறாரு. அது வந்து ஸாம்பி மாரியே இருந்த உடனே ஹீரோவும் வந்து ச்சே! அப்படின்ற மாரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அததான் வந்து ஹீரோ நெனச்சு பார்த்துட்டுல, "ஐயய்யோ! வேணாம்" அப்படின்ற மாரி தள்ளி விடுறாரு. "ஏய் ஏன் இப்படி நர்வஸா இருக்க? வா கமான் கமான்" நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்க, ஹீரோ வந்துல அவன்னு கத்திட்டு அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயின்ல "இவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பயந்து ஓடுறானே?" அப்படின்ற மாரி சொல்லிட்டுல, இதுதான் கரெக்ட்டான சான்ஸ். யாருமே இல்ல. நம்ம இங்கருந்து எப்படிதான் எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லிட்டு ஒரு டோர ஓப்பன் பண்றா. டோர ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அங்க ஒரு 4, 5 ஸாம்பி வருது. நம்ம ஹீரோயின் வந்து பயந்து பின்னாடியே வந்துடுறா. ஹீரோ வந்து எப்பயும் போல ஆவுன்னு கத்த, எல்லா ஸாம்பியும் வந்து போயிடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, "உனக்கு என்ன இங்கருந்து போணுமான்னு?" கேட்க, "இல்ல, இல்ல. எனக்கு வந்து என் அம்மாவ வந்து பார்க்கணும் மாரி இருக்கு. நான் என் அம்மா, அப்பாவ வந்து ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வேணா வந்து என்ன அங்க கூட்டு போறியான்னு?" சொல்ல, நம்ம ஹீரோவும் வந்து சரின்னு சொல்லிடுறாரு. ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஜாலியா இருக்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின புடிச்சு இழுக்குறாரு. "என்ன அதுக்குள்ளயே வந்து உன் மைண்ட சேஞ்ச் பண்ணிட்டியா?" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேசல. ஹீரோயின வந்து சோஃபால உட்கார வச்சுட்டு, இந்த வேற ஒரு ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காரு. "நான் எப்படி இருக்கேன்?" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் இல்ல, "நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவுக்கும் வந்து ஒரு மாரி ஆயிடுது. பரவாயில்லையே என் அம்மா, அப்பாவ பார்க்கறதுக்காக மருமகனா நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கே அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து ரோட்ல தான் ஒண்ணா போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து செம பயம். தலையில வந்து ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு, ஒரு பேரல் அவளுக்கு வச்சுக்கிட்டு, அதுக்குள்ள வந்து நடந்து போயிட்டு பயந்து, பயந்து வந்துகிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றாரு, "இத பாரு பயப்படாத நான் இருக்கேன்ல" அப்படின்னு சொல்ல, இவன் வந்து என்ன நல்லா தான் பாதுகாக்கிறானேன்னு நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு 4, 5 ஸாம்பி வருது. அந்த 4, 5 ஸாம்பி வந்து ஹீரோவோட ரைட் ஹேண்ட் போல. ஸோ என்னையே ஃபாலோ பண்ணி வாங்கன்னு அந்த ஸாம்பி பேசுது.
அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து அவங்க அம்மா அப்பாவ வந்து மீட் பண்றாங்க. ஒரு வழியா நான் உன்ன பார்த்துட்டேன். நீ நல்லா இருக்கல்ல? நீ ஓகே தானே? அப்படின்னு சொல்ல, நான் ஓகே தான்மா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ வந்தோனே, இவரு யாரு? அப்படின்னு கேட்குறாங்க. இவரு வந்து டிராவலரு. நான் வந்து ரோட்ல வந்து மீட் பண்ணேன். இவரு தான் வந்து இங்க கூட்டு வர்றதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்ல, இவர பார்க்கறதுக்கு ஹியூமன் மாதிரியே இல்லையே! அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினோட அம்மா, அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்னென்னமோ சொல்லி சமாளிக்க, அவங்க அப்பாவும் வந்து சரி ஓகேன்னு சொல்லி கைய குடுக்குறாரு. இன்னும் அவங்க கை வந்து இப்படி ஜில்லுன்னு இருக்கு. டெட் பாடியோட ஹேண்ட் எப்படி இருக்குமோ, அது மாதிரி இருக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட கைய எடுத்துக்கிட்டு, அது ஒண்ணும் கிடையாது. வெளிய வந்து ரொம்ப பனி, ரொம்ப குளிர்ல. அதனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையில வந்து ஊன்னு ஊதுறா. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஹீரோயினோட கைய எடுத்து அவரோட பேண்ட் பாக்கெட்குள்ள விட்டுர்றாரு. அப்ப ஹீரோவோட அம்மாவும், அப்பாவும் சொல்றாங்க, "நீங்க வந்து இப்ப தான் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க. ஆனா உங்கள பார்த்தா வந்து ஒரு கப்பிள் மாரியே இருக்கேன்னு" சொல்ல, அவங்க மம்மி உடனே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, "பரவால்ல என் பொண்ணு வந்து நல்ல பெரியவள் ஆயிட்டான்ற" மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஐய்யய்யோ! நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்க வந்து கப்பிள்லாம் இல்லன்ற" மாரி சொல்றாங்க. சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிஸ்கட் மாரி தான் குடுக்குறாங்க. சாரி எங்க வீட்ல வந்து பெருசா வேற ஒண்ணும் இல்ல. இப்பதைக்கு இது மட்டும் தான் இருக்குன்னு குடுக்குறாங்க. அவங்க சொல்லும்போதே வந்து அவங்களுக்கு வந்து பசிக்கும் போல. அம்மா, அப்பா 2 பேரோட வயித்துலயும் வந்து ஒரு மாரி சவுண்ட் தான் குடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறாரு. சரி இங்க ஜாம்பி தொல்லைனால வந்து இவங்களுக்கு வந்து சாப்பாடுனா இல்ல போல, பட்னியா கிடக்குறாங்கன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ வந்து கிளாப் பண்ண, ஹீரோவோட ரைட் ஹேண்ட் ஜாம்பி இருக்கும்ல, அவங்க வந்து ஒரு பெட்டி பெட்டியா, பாக்ஸா வந்து ஹீரோயினோட ஃபேமிலிக்கு வந்து என்னென்னலாம் தேவையோ ஃபுட்டு, காய்கறி, ஃப்ரூட்டு அது மாரிலாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அத வந்து ஹீரோயினோட அம்மாவும், அப்பாவும் பார்த்துட்டு, "ஐயோ! ஜாம்பி எப்படி வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. நம்ம வந்து சாக போறோம்ன்னு" ஒண்ணா கட்டி பிடிச்சுன்னு அழுதுகிட்டே இருக்கேன். அந்த ஜாம்பி பார்ட்னர் வந்துட்டு எல்லா பொருளையும் வந்து கீழ வச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. "பாஸ் உங்களுக்கு வந்து மறுபடியும் வேற எதனா வேணும்னா சொல்லுங்க. நாங்க வந்து இங்க தான் இருக்கோம்ன்னு" சொல்ல, நம்ம ஹீரோவும் வந்து "போ" அப்படின்னு சொன்னோனே எல்லா ஜாம்பியும் வந்து அப்படியே லைனா போறாங்க. நம்ம கூட லைனா வந்து அப்படிலாம் நடக்க மாட்டோம். ஆனா ஜாம்பி கரெக்ட்டா செய்யுதுங்க. ஹீரோயினோட அம்மாக்கும், அப்பாவுக்கும் வந்து ஒண்ணுமே புரியவே இல்ல. என்ன இந்த ஜாம்பி வந்து ஹீரோ சொல்றது எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கே! ஒருவேள நீ தான் வந்து ஜாம்பி கிங்கா? அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஹீரோவும் வந்து ஆமா அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளயே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறா, வாயில கைய வச்சு மூடிக்கிறா. ஹீரோயின் வந்து ஜாம்பி மாரி பண்ணிக்கிட்டே இருக்க. அவங்க அம்மா, அப்பா வந்து பயந்துடுறாங்க. அம்மா, அப்பா பயப்படாதீங்க. டெலிவரி பண்ற எல்லாருமே வந்து ஜாம்பி மாரி சும்மா வேஷம் போட்டுருக்காங்க. அப்பதானே வந்து ரியல் ஜாம்பி வந்து பார்த்து ஏமாந்துரும் அப்படின்னு சொல்ல, "அடி போடி உன்ன பார்த்து நான் பயந்துட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பசியா இருப்பாரு. முதல்ல வந்து அவனுக்காக சமைச்சு கொடுங்கன்னு சொல்ல, அவங்களுமே வந்து சரி என்ன இருக்கு எடுத்துட்டு போலான்னு பார்க்குறப்போ, அந்த பாக்ஸ்ல வந்து காண்டம் இருக்கு. "இது எதுக்கு?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அது ஒண்ணும் கிடையாதுன்னு ஹீரோயின் வாங்கி அவ பாக்கெட்குள்ள மறைச்சு வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்பா வந்து சமைக்க போனதுக்கப்புறம், "இதெல்லாம் எதுக்கு இதுல வச்ச?" அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்து அவரோட பாக்கெட்ல இருந்து எடுத்து காட்டுறாரு. மறுபடியும் வாங்கி ஹீரோயின் அவளோட பாக்கெட்ல வச்சுக்கிறா. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து எல்லாரும் வந்து ஒண்ணா சாப்பிடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா கேட்குறாங்க ஹீரோவ பார்த்து, "உனக்கு வந்து கூட பிறந்தவங்க எத்தன பேரு? வீட்ல எத்தன பேர் இருக்காங்க?" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா, "கூடலாம் யாருமே பொறக்கல. அம்மா, அப்பா இவன் மட்டும் தான் வீட்ல இருக்காங்கன்னு" சொல்ல, உடனே சொல்றாங்க, "நான் வந்து அவன தானே கேட்டேன். நீ ஏன் ஆன்ஸர் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வந்து இப்ப தான் பார்த்தேன்னு சொல்ற. ஆனா உனக்கு வந்து இவன பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கே" அப்படின்றாங்க. "அது ஒண்ணும் இல்ல" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "ஏன் இவரு வந்து அவ்வளவா பேச மாட்றாரு?" அப்படின்ற மாரி அவங்க கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா, இவரால வந்து பேச முடியாதுன்னு சொன்னோனே, ச்சே பாவம் இல்ல, இவ்ளோ அழகா இருக்காரு. இவரால வந்து பேசக்கூட முடியல. கடவுளுக்கு வந்து இரக்கமே இல்ல அப்படின்ற மாரி அவங்க மம்மி, டாடி பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கேட்குறாங்க, "இவரு ஏன் வந்து இவரோட பாடி வந்து ஸ்டிப்பா இருக்கு?" அப்படின்ற மாரி சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, ஹீரோவ வந்து ஒரு அடி அடிக்கிறா. அடிச்ச உடனே ஹீரோவோட தலை இந்த சைடு திரும்பிக்குது. "ஏன் இப்படி பண்றேன்னு?" கேட்க, மறுபடியும் அந்த பக்கம் அடிக்கிறா. மறுபடியும் அவன் ஹீரோவோட தலை அந்த பக்கம் போயிடுது. "அது ஒண்ணும் கிடையாது. நீங்க தான் வந்து ஒரு மாரி ஸ்டிஃப்பா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இப்ப பாருங்க கரெக்ட் ஆயிடுச்சுன்னு" சொன்னோனே, அவங்க அம்மாவும், அப்பாவும் வந்து கத்திட்டு இருக்காங்க. "நீ வந்து இன்னொரு வாட்டி அடிச்சேன்னா பாரு, உன்ன வந்து என்ன பண்ணுவேன்னே தெரியாது. இவ வந்து உன்ன அடிச்சான்னா என்கிட்ட சொல்லுப்பா, நான் வந்து பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் வந்து சரி, சரின்னு தலையாட்டுறான். அடுத்து ஹீரோயினோட அம்மா, அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசாம மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு இவங்களோட மேரேஜ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாமான்னு சொல்ல, ஐய்யய்யோ! அப்படின்னா வேணான்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து இந்த வாட்டி ஹீரோயின் வந்து அடிக்கல. ஆனா அடிச்ச மாரியே ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இத பாருங்க இது வந்து சரிப்பட்டு வராது. நம்ம வந்து இப்பவே போயிட்டு நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ மீட் பண்ணி கல்யாணத்த வந்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, ஐய்யய்யோ! அதெல்லாம் வேணாம். வெளிய வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்றாங்க. உனக்காக வந்து எங்க லைஃப வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுல வந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. நாங்க போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். நம்ம வந்து இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு உங்க கல்யாணத்த வந்து பேசிடலான்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏன் நீ வந்து பிஸியா இருக்கல்ல சொல்லு, சொல்லு" அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு ஓகே தான்ற மாரி நம்ம ஹீரோ ஸ்லோவா வந்து சொல்லிர்றாரு. ஹீரோயினோட அம்மாவும், அப்பாவும் வந்து நல்லா ஹாப்பி ஆயிடுறாங்க. "இது பாத்தியா ஏய்டன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இத பாரு தம்பி, என் பொண்ணு மிரட்டுனதுனால தான் வந்து நீ சைலன்ட்டா இருக்கன்னு புரியுது. இன்னொரு வாட்டி வந்து அவ உன்கிட்ட சண்டை போட்டாலோ, இல்லன்னா வந்து அடிச்சாலோ வந்து என்கிட்ட சொல்லுங்க. எப்பவுமே வந்து நான் உன் சைடு தான் நிப்பேன். சரியா? சரியான்னு சொல்ல,
நம்ம ஹீரோவும் வந்து ஊன்னு தலையாட்டிர்றாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடா அது நமக்கு சப்போர்ட் பண்ணாம இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோ வந்து வெளிய வராரு. வெளிய இருக்கிற ஜாம்பி கிட்ட வந்து ஜாம்பி லாங்குவேஜ்ல வந்து என்னமோ ஆர்டர் பண்ண, அந்த ஜாம்பியும் வந்து சரி, சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிர்றாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயினோட அம்மா, அப்பா, ஹீரோயின், ஹீரோ எல்லாருமே வந்து ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆள் ஆளுக்கு கட்ட, உருட்டு கட்ட, ஹெல்மெட் அது எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்பயும் போல ஒரு ட்ரம்முக்குள்ள தான் உட்காந்து, உட்காந்து வந்துகிட்டு இருக்கா. "தம்பி இந்தாங்க இந்த கட்டைய வந்து வச்சுக்கோங்க. ஜாம்பி வந்து அடிச்சிடலாம்ன்னு" சொல்ல, ஹீரோ என்ன பண்றாரு, அந்த கட்டைய வாங்காம அவங்க அப்பா கையில இருக்கிற ஒரு கவர் மாரி வாங்கிக்கிறாரு. "சரி ஓகே. ஜாம்பி வந்துச்சுன்னா நான் வந்து உங்கள பாதுகாக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயந்து, பயந்து ஒரு வீட்டுக்குள்ளேயும் போயிர்றாங்க. ஒரு ஜாம்பி வந்து ஹீரோயின் கிட்ட வர, ஹீரோ வந்து ஆர்டர் பண்ணிடுறாரு. ஆர்டர் போட்ட உடனே அந்த ஜாம்பியும் வந்து போயிடுது. ஹீரோயினோட ஃபேமிலிய வெல்கம் பண்றதுக்காக அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே வந்து ஹால்ல தான் இருக்காங்க. அங்க வேலை செய்ற எல்லாருமே வந்து கண்ணு பார்த்தா கண்டுபிடிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு தான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவும், அப்பாவும் வந்து ஹீரோவோட அம்மா, அப்பாவ பார்த்து பயந்துடுறாங்க. "ஐயோ! ஜாம்பி" அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட போயிடுறாங்க. "ஆன்டி, அங்கிள் இவங்க தான் வந்து என்னோட அம்மா, அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கையில வாங்கின்னு வந்திருக்கிறத வந்து அவங்க கிட்ட குடுக்குறாங்க. அப்பதான் வந்து ஹீரோயினோட அம்மா, அப்பாக்கு தெரியுது. ஓ! இவரு வந்து மாப்பிள்ளையோட அம்மா, அப்பா போல அப்படின்ற மாரி புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க வந்து நான் வந்து என் பொண்ணோட அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தர், ஒருத்தர் இன்ட்ரோ ஆயிட்டு இருக்கு. அவங்க வந்து எதுவுமே பேச மாட்றாங்க. ஒரு மாரி தலைய மட்டும் ஆட்டிக்கிட்டே இருக்க, ஹீரோ வந்து ஜாம்பி லாங்குவேஜ்லயே வந்து என்னமோ சொல்றாங்க. அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஏன் பேச மாட்றாங்க? இவங்கள பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் பயமா இருக்கே! அப்படின்ற மாரி ஹீரோயினோட அம்மா, அப்பா பேசிக்கிட்டு இருக்க, அப்ப வந்து நம்ம ஹீரோயின் சொல்றா, "இது மாரி வந்து இவங்க பேச மாட்டாங்க" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னடா இது ஹோல் ஃபேமிலியும் வந்து இப்படி பேச மாட்டாங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. "இதுல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல" அப்படின்ட்டு ஹீரோயினோட அம்மா, அப்பா வந்து அவங்க கிட்ட நார்மலா வந்து பேசுறாங்க. ஆனா அவங்க எதுவுமே ஆக்ஷன் பண்ணல. அடுத்து இவங்க எல்லாரும் வந்து ஒண்ணா சாப்பிடறதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க போல. டைனிங் டேபிள் ஃபுல்லா பச்சை கறி, உயிரோட இருக்கிற நண்டு, எறா அது மாரி தான் இருக்கு. அத பார்த்துட்டு பயந்துடுறாங்க. நம்ம வந்து இப்படி பச்சையா தான் சாப்பிடணுமா? என்னது இது? அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். நம்ம ஹீரோயின் சொல்றா, "அது ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் 2, 3 நாளா வந்து எங்க வீட்ல வந்து கேஸ் கனெக்ஷன் வந்து கட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பச்சையா வச்சிருக்காங்க. நீங்க வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இப்ப வந்து அவங்க வந்து உங்களுக்காக சமைச்சு குடுப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க அம்மா, அப்பாவ கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறா. சோஃபால வந்து என்னமோ குத்துற மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா எடுக்குறாரு. பார்த்தா கண்ணு மாதிரி இருக்கு. "இது என்னது இது?" அப்படின்னு கையில எடுத்து பார்க்குறாரு. ஹீரோயின் அத வாங்கி தூக்கி போட்டுர்றா. "அது ஒண்ணும் கிடையாதுப்பா. இது வந்து சும்மா ஒரு பொம்மை தான்" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. ஹீரோவோட அம்மா, அப்பா வந்து ஹீரோயினோட அம்மா, அப்பாக்கு வந்து தண்ணி குடுக்கலான்னு வரப்போ, ஹீரோயினோட அம்மா, அப்பா வந்து அவங்களோட கைய பார்த்துட்டு பயந்துடுறா. "என்ன ஜாம்பி கை மாரி இருக்கேன்னு" சொல்லி பயந்துகிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் சொல்றா, "அது ஒண்ணும் கிடையாது. ரேப்பர்னா பண்ணுவாங்க. கையில ஒரு மாரி ஆக்ஷன்னு." அத சொல்லி காட்டுறா. உடனே ஹீரோவோட அம்மாவும் பண்றாங்க. அவங்க அப்பாவும் பண்றாங்க. "இவங்களால தான் பேச முடியாதே! அப்ப எப்படி ரேப்பர் இத பத்திலாம் தெரியும்? பண்ண முடியும்?" அப்படின்னு கேட்க, அவங்க வந்து நல்லா தான் பேசிக்கிட்டு, பாடிட்டு இருந்தாங்க. இவங்க வீட்ல வந்து ஒரு நானி இருந்தாங்க. அவங்க வந்து என்னமோ கலந்து கொடுத்ததுனால இவங்களோட வாய்ஸ் போயிடுச்சுன்னு மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோவோட அப்பாவோட கைய பிடிக்க, "என்ன உங்க கை வந்து இப்படி ஜில்லுன்னு இருக்கே! மறுபடியும் ஜாம்பியான்னு" சொல்லி பயந்துகிட்டு இருக்க. அது ஒண்ணும் கிடையாது. இவங்க பாடி வந்து நேச்சுரலாவே வந்து ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும்னு சொல்லி மறுபடியும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, அப்போ ஹீரோயினோட அம்மா, அப்பா சொல்றாங்க, "நம்ம பசங்க வந்து பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து கல்யாணம்லாம் பண்ணி வச்சிடலாமா? என்ன சொல்றீங்கன்னு?" கேட்க, அவங்களுமே வந்து தலையாட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு பெட்டி மாரி எடுத்துட்டு வந்து அத ஓப்பன் பண்றாரு. அதுல பார்த்தா ஃபுல்லா வந்து ஜுவல்ஸ் அது மாரி தான் இருக்கு. அத பார்த்தோனே ஹீரோயினோட அம்மா, அப்பா வந்து நல்லா சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது வந்து ஹீரோ வாங்குன சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு ஒரு யூனிவர்சிட்டில வந்து 2 டிகிரிக்கான சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பான் போல. அத பார்த்துட்டு அவங்க அப்பா, "நீ இவ்ளோ படிச்சிருக்கியா?" அப்படின்ற மாரி நல்லா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. "பிஹெச்டி வேற முடிச்சுட்டியா? நீ தான் என்னோட மருமக" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இது எல்லாம் வந்து கிண்டர் கார்டன் இதுதான் நம்ம ஹீரோயின் வந்து வயித்தெரிச்சல்ல சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினோட அப்பாவ கைய புடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் வந்து பயந்துடுறா. அங்க வந்து ஒரு பெருசா ஒரு மாரி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல வந்து ஒரு பெட்ஷீட் மாரி போட்டு மூடி வச்சிருக்காங்க. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸு, வெஜிடபிள், மீட்டு, அவங்க வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் அது மாரி தான் இருக்கு. அப்போ ஹீரோயினோட அம்மா, அப்பா பார்த்துட்டு, "இது மட்டுமே நம்மளுக்கு 3 வருஷத்துக்கு போதுமே!" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "நீ தான் மருமகன், நல்ல பையன்னு" சொல்லிட்டு ஹீரோவ வந்து நல்லா கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ வந்து கிச்சனுக்கு போக, ஹீரோயினும் வந்து பின்னாடியே போறாங்க. அங்க ஒரு ஜாம்பி இருக்கு. "ஐய்யயோ! ஜாம்பி, ஜாம்பின்னு" நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிறா, ஹீரோ மேல வந்து உப்பு மூட்டை ஏறிக்கிற மாரி ஏறிக்கிறா. ஹீரோ வந்து என்னமோ ஆர்டர் போட்ட உடனே அவன் வந்து ஒரு டேபிள்க்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். "இத பாரு பயப்படாத. அவன் வந்து நல்ல ஜாம்பி தான். பெஸ்ட் செஃப்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கு அடுத்த சீன்ல ஒரு டைனிங் டேபிள் ஃபுல்லா வந்து உயிரோட மேய்ஞ்சுகிட்டு இருந்ததுல்ல, அது எல்லாமே வந்து குக் பண்ணி வச்சிருக்காங்க.
நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினுக்காக பிராண உரிச்சு, உரிச்சு ஹீரோயின் கையில குடுக்குறாரு. மறுபடியும் நெறைய உரிச்சு குடுக்க, ஹீரோயினும் வந்து சாப்பிடுறா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் மேல இவ்ளோ கேரா இருக்கிறத பார்த்துட்டு, ஹீரோயினோட அம்மா, அப்பா வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்துடுச்சு. அத நான் சொல்ல மறந்துட்டேன். இவங்க எல்லாரும் சாப்பிடலான்னு வரப்போ, நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, அந்த டைனிங் டேபிளையே வந்து நகர்த்திடுறாங்க. இவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. எல்லாரும் பொதுவா வந்து சேர மட்டும் தானே இழுப்பாங்க. இவரு என்ன டைனிங் டேபிள் அந்த டேபிளயே வந்து நகர்த்துறாரேன்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா, அப்பா வந்து எமோஷனல் ஆகி அழுதுடுறாங்க. நம்ம பொண்ணு வந்து நல்ல இடத்துக்கு தான் போறா. இவங்க ஃபேமிலி வந்து சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கேன். நம்ம ஹீரோயின் வந்து சரி டிஷ்யூ குடுக்கலான்னு இருக்க வர, அதுக்குள்ளே ஹீரோ எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த பெரிய ப்ரான் மாரி இருக்கும்ல, அத எடுத்து அப்படியே ஒரு ஜாம்பி எப்படி சாப்பிடும் அது மாரி சாப்பிட்டுட்டு இருக்க, இவங்க வந்து பயந்துடுறாங்க. என்ன திடீர்னு இந்த மனுஷன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, "அம்மா, அப்பா பயப்படாதீங்க. அவங்க வந்து எப்பவுமே வந்து டின்னர் டைம்ல இப்படிதான் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து ரேப்ல அப்படித்தானே பண்ணுவாங்கன்னு" சொல்லி மறுபடியும் பொய் சொல்லி தான் சமாளிக்கிறா. அடுத்து ஹீரோவோட அம்மா வந்து எழுந்துச்சு அவங்க ஹஸ்பண்ட வந்து கூட்டு போயிடுறாங்க. "எதுக்கு நீ வந்து இது மாரி பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னால வந்து நம்ம மருமகளுக்கு வந்து எவ்வளோ அசிங்கமா இருக்கு. அவங்க வந்து நம்மள பார்த்து பயந்துட்டாங்களே" அப்படின்னு சொல்லி எப்பயும் போல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோயினோட அம்மா வந்து பாக்குறாங்க. அவங்க இருக்கிற சைட்ல இருந்து பாக்குறப்போ, அவங்க சண்டை போடுற மாரி தெரியல. ஒருத்தர், ஒருத்தர் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாரி இருக்கு. இவங்க 2 பேரும் ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருக்காங்க. நைட்ல பண்ண வேண்டியதுனா இங்கேயே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, "அம்மா, அப்பா நீங்க வந்து சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்ல அவங்க சாப்பிடுறாங்க. அப்பதான் ஹீரோ வந்து பிரான் உரிச்சு, உரிச்சு ஹீரோயின் கிட்ட வந்து குடுத்துட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்றா, "லெஃப்ட் சைடு போங்கன்னு" சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அங்க போனதுக்கு அப்புறம், அங்க வேற ஒரு பொண்ணு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா போல. அவளும் வந்து ஜாம்பி தான். ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்க, அவ அப்படியே திரும்புறா. அவள பார்த்தா ஜாம்பி மாரியே இருக்கு. இவங்க வந்து பயந்துட்டு கத்திட்டே ஓடி வராங்க. ஜாம்பி ஜாம்பின்னு கத்திக்கிட்டு இருக்க. எப்பயும் போல அவங்க அப்பாவும் வந்து கத்துறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து ஜாம்பி மாரி பண்ணிக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா, அந்த வீட்ல ஜன்னல் வழியா, கதவு வழியா நெறைய ஜாம்பி வந்துடுது. இவங்க ரொம்ப பயந்து கத்திக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் சொல்றா, "சர்ப்ரைஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கலர் பேப்பர் எல்லாம் போடுறா. இது ஒண்ணும் கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து ஜாம்பி மாரி தான் மேக்கப் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து ரொம்ப நல்லா பயந்தீங்கல்ல. உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் மாரி தான் குடுக்குறா. ஓ! இது வந்து சர்ப்ரைஸா? நான் வந்து பயந்தே பயந்துட்டேன். ஆனா இத பார்த்தா வந்து ஒரிஜினல் மேக்கப் மாதிரியே தெரியல. ரியலா இருக்கிற ஜாம்பி மாரி தெரியுது அப்டின்ற மாரி அவங்க அம்மா வந்து அந்த ஜாம்பிய தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து வீட்டுக்கும் போறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீங்க வந்து பத்திரமா இருங்க. சரியா? டைம்க்கு சாப்பிடுங்கன்னு சொல்ல, நீயும் வந்து பத்திரமா இரு. இவன நல்லா பார்த்துக்கோ" அப்டின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, "நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நான் வந்து இவன நல்லா பார்த்துக்கிறேன்" அப்டின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து பெட்ரூம்ல வந்து நல்லா க்ளோஸா தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ல எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு, அந்த பாக்ஸ்ல இருந்து காண்டம் தான் எடுத்துட்டு வரா. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாரு, பக்கத்துல வந்து ஒரு ட்ரா மாரி இருக்கு. அத வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, அதுல ஹீரோவும், ஹீரோயினும் எடுத்துக்கிட்ட சின்ன வயசு ஃபோட்டோ தான் இருக்கு. அத தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டாக்டர் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஊசி மாரி போட வராரு. "நான் வந்து உன்ன ஜாம்பி கிங் ஆக்குறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு வந்து ஊசி போட வருவாரு போல. நம்ம ஹீரோ வந்து பயந்துகிட்டே இருப்பான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்து அவர வந்து கடிச்சிட்டு, ஹீரோவோட கைய புடிச்சு 2 பேரும் ஒண்ணா ஓடி போவாங்க. அந்த சமயத்த எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ போல. நம்ம ஹீரோ வந்து அத தான் வந்து நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து காண்டம் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வர, இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா பெட்ல தான் இருக்காங்க. ஹீரோயின் வந்து காண்டம் காட்டுறா. நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோயினியே தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து இவங்க 2 பேரும் வந்து முத்தமும் குடுத்துக்கிறாங்க. நைட்டு வந்து இவங்களுக்குள்ள வந்து மேட்ரு தான் நடந்துகிட்டு இருக்கு. பொழுதும் விடிஞ்சிடுது. நம்ம ஹீரோயின் வந்து எழுஞ்சுக்கிறா. எழுந்திச்ச உடனே வந்து அவளுக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிருக்கும் போல. அவ பெட்டு ஃபுல்லா வந்து பிளட்டா தான் இருக்கு. ஐயய்யோ! நைட் என்ன ஆயிடுச்சு? அப்படின்ற மாரி அவ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. நைட் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணுமே அது மாதிரி பண்ணல. இவங்க 2 பேரும் கிஸ் மட்டும் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவா. நம்ம ஹீரோ வந்து அங்கருந்து போயிடுவாரு. நம்ம ஹீரோயின் வந்து பெட்ட விட்டு எழுந்துச்சு வரா. ஹீரோ என்ன பண்றாருன்னா, அங்க வந்து என்னமோ வந்து கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோவோட கண்ணு, வாய் எல்லாமே வந்து எப்பயுமே இருக்கிறத வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. ஹீரோயின வந்து கடிக்கலாம், கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட வரா. ஹீரோயின் வந்து பயந்துடுறா. என்ன ஆச்சு? இவரு நல்லா தானே இருந்தாரு. திடீர்னு ஏன் இது மாரி பண்றாருன்ற மாரி பயந்துகிட்டே இருக்கான். ஹீரோ கிட்ட வந்து கடிக்கலான்றப்போ என்ன பண்ணிடுறான்னா, அந்த பல்லுக்கு செட்டு பல்லுலாம் இருக்கும்ல, அது மாரி வச்சுட்டு நம்ம ஹீரோயின வந்து கடிக்கிறாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறா. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ, எனக்கு வந்து சப்போஸ் வந்து உன்ன கடிக்கணும்னு தோணுச்சுன்னா, இது மாரி போட்டு கடிப்பேன். அப்ப வந்து உனக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுல்ல. அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். அததான் வந்து ஹீரோயின் நெனைக்கிறா. கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன ஆயிடுதுன்னா, அந்த பல்லு செட் இருக்கும்ல, அது வந்து கீழ விழுந்துடுது. ஹீரோயின வந்து கடிக்கலான்னு வரப்போ, ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, அவரோட கைய வந்து அவரே வந்து கடிச்சுக்கிறாரு. கை ஃபுல்லா ரத்தமாயிடுது. இந்த சீன் வந்து இங்கேயே முடிஞ்சிடுது. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து நைட் சமயத்துல வந்து எங்கேயோ போயிட்டுருக்கா. அப்ப வந்து ஒரு ஜாம்பி வந்து பின்னாடியே வருது. அந்த மீனுக்கு தூண்டில் போடுவாங்கல்ல, அதுல வந்து கறி மாரி ஒண்ணு வச்சிருக்கா. ஒரு ஜாம்பி வந்து அப்படியே வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து அத பார்த்து கொஞ்சம் பயந்துர்றா.
கொஞ்ச நேரத்துல வந்து ஹீரோயினோட கூட படிச்சவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்துடுறாங்க. ஹீரோயின் எப்பயும் போல வந்து அவங்க எல்லாரையுமே வந்து காப்பாத்திர்றா. எப்படி காப்பாத்துறான்னா, அவ கையில வந்து ஒரு பட்டாசு மாரி இருக்கு. அந்த பட்டாச வச்ச உடனே எல்லா ஸாம்பியும் வந்து பயந்துடுது. அந்த பட்டாசு முடிஞ்ச உடனே மறுபடியும் கடிக்கலாம் அப்படின்னு வரப்போ என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி ட்ரெயின்லருந்து கீழ தள்ளி விட்டாங்க. அதே மாரி நம்ம ஹீரோயின வந்து தள்ளி விட்டுடுறாங்க. மறுபடியும் வந்து "என்ன நீ இது மாரி பண்ணிட்டல்ல, உன்ன என்ன பண்றேன் பாருன்னு" சொல்ல, "முடிஞ்சா உன்ன நீயே காப்பாத்திக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே இருக்காங்க. எல்லா ஸாம்பியும் வந்து ஹீரோயின வந்து கடிக்கலான்னு வர சமயத்துல நம்ம ஹீரோ வந்துடுறாரு எப்பயும் போல. ஹீரோ வந்து சொன்ன உடனே எல்லா ஸாம்பியும் வந்து தள்ளி போயிடுது. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின தூக்கி வச்சுட்டு, நம்ம ஹீரோயின தூக்கி சுத்த எல்லா ஸாம்பியும் வந்து கீழ விழுந்துடுது. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் "இது எப்படி?" அப்படின்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்கள பார்த்து ஆவுன்னு சொல்ல, அவங்க எல்லாருமே வந்து பயந்து ஓடிர்றாங்க. அடுத்து என்ன ஹீரோ வந்து ஹீரோயின தூக்கிட்டு அவரோட வீட்டுக்கே போயிர்றாங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் சொல்றா, "இதுக்கப்புறம் வந்து நான் உன்ன விட்டு ஓடமாட்டேன், செய்ய மாட்டேன்னு" சொல்ல, இவங்க 2 பேரும் க்ளோஸப்பா இருக்காங்க. அப்படியே வந்து இந்த மூவிய முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த மூவி புடிச்சிருக்கான்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா வேற ஒரு மூவில உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.